ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு லஞ்சுக்கும் டிஃபனுக்கும் செமையான ஒரு சைடிஷ் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா மஷ்ரூம் மக்கானி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 கூட போதும். தக்காளி வந்தாலே கூட வெங்காயம் வராமல் எப்படி, அதனால் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 துண்டு இஞ்சி, 5-6 பூண்டை தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் அடுப்பில் கடாயை வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 அன்னாச்சிப்பூ, 1 துண்டு பட்டை, 2 ஜாதி பத்திரி, 2 ஏலக்காய், 3 லவங்கம், அதாங்க கிராம்பு 3 சேர்த்ததுக்கப்புறம் கல்பாசி கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கல்பாசி சேர்க்கிறதுனால கிரேவி செம்ம வாசனையாக இருக்கும். அடுத்ததாக 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு க்ரீமி டேஸ்ட்டு, அதாவது கிரேவி நல்லா திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முந்திரி பருப்பு சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சோம்ல தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதை கூட இதோட சேர்த்து வதக்கி கூட நம்ம மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ தனித்தனியாக 2த்தையும் அரைச்சி வச்சுருக்கிறேன். அடுத்ததான் அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெயை தான் ஹிந்தியில் மக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த டிஷ்ஷு பேர் காளான் மக்கானி, காளான் மக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்ணெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு காளானை இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிடலாம். காளானை இந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காளான் நல்லா வேக ஆரம்பிக்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த தண்ணியிலேயே காளான் நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் காளான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். மஷ்ரூமை ஒரு 3/4 வேக்காடு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா 1 குடமிளகாவை பாதியாக இந்த மாதிரி கியூபாக, அதாவது கட்டங்கட்டமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக பாதி பெரிய வெங்காயம், அதையும் இந்த மாதிரி க்யூப்ஸாக வர மாதிரி இதழ்களாக இருக்க மாதிரி கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த 3த்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயமும் குடமிளகாவும் கொஞ்சம் கலர் மாறும். அந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் பேஸ்ட், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். மிக்சர் ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல முந்திரி பருப்பு, லவங்கம், கிராம்பு, அந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த பொடியை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த நறுமண பொருட்களை அரைக்கும் போதும் சரி, அந்த அரைச்ச மசாலா பொடியை இந்த கிரேவியில் போட்டு கிளறும் போதும் சரி, வாசனை செமையாக அடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக இதை கொஞ்சம் நேரம் கிளறினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம்ல வெண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற காளானை இதில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு வேக வைக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கா, மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகும், காளானும் நல்லா வெந்து வந்துடும். வாவ், செமைய வாசனையோட கிரேவி நல்லா திக்காகி மஷ்ரூமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு மேகி மேஜிக் மசாலா ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தாலும் இதை சேர்த்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை இந்த மாதிரி நல்லா கசக்கி அதில் ஆட் பண்ணி விட்டுலாம். அடுத்ததாக வழக்கம் போல் கொத்தமல்லி இலைகளையும் பொடி பொடியாக கட் பண்ணி அது மேலே தூவி விட்டுலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளியில் உள்ள புளிப்பு சுவைக்கு, அதாவது டேங்கி டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீனியை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா விட்டுலாம். அவ்வளோதான்.
மஷ்ரூம் மக்கானி, அதாங்க காளான் மக்கானி தயார். இதை காளான் பட்டர் மசாலா கூட சொல்லலாம். என்னைக்காவது ஒரு நாள் காலையிலேயே இதை நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காலையில் இட்லி தோசை பூரிக்கு செமையாக இருக்கும். அது மாதிரியே மதியம் லஞ்சு ரைஸுக்கும் வச்சுக்கலாம். நைட்டு ஒரு சப்பாத்தியை போட்டு அதுக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம். அன்றைக்கி நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும், சாப்பாடும் செமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.